ஹாய் ஹலோ வணக்கம் தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள். இந்த பகுதி வந்து பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா சேலம் அண்ட் தருமபுரி பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான இடம்னு சொல்லலாம். இந்த இடத்த பற்றி சொல்லணும் அப்படின்னா இதை வந்து ஓவர் பிரிட்ஜ் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க ஊர் சைடு. இந்த மலையை ஒட்டினபடி இந்த பாதை இருக்குது பார்த்திங்களா, இது வந்து NH-47ன்னு சொல்லுவாங்க. இங்கேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், டோட்டல் வியூ வந்து பார்த்திங்கன்னா சன் வந்து பார்த்திங்கன்னா மறைய போகுது. இந்த மலைப்பகுதி வந்து பார்த்திங்க அப்படின்னா 2 hours வந்து அப்படியே சத்தியமங்கலம் காடு பகுதியில் போய் சேரும். அந்த மாதிரி தான் இருக்கும். இங்கேருந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இப்போ இந்த டாப் எண்டு பார்த்திங்கன்னா வச்சுக்கலாம், தொப்பூரையும், அதாவது தொப்பூருன்ற பகுதி, அந்த இடத்துல வந்து பார்த்திங்க அப்படின்னா சேலத்துக்கும் தருமபுரியும் டிஸ்ட்ரிக்ட் பிரிக்கக்கூடிய ஒரு பகுதியாக இருக்குது. அந்த மாதிரி தான் நம்ம சொல்லணும். இந்த ரோடு வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குது பாருங்கள். அது இல்லாமல் இந்த ஏரியாவில் வந்து பார்த்திங்கன்னா ஹில்ஸ் வந்து அதிகமாக இருக்கக்கூடிய பகுதி இது. நேஷ்னல் ஹைவேஸ்ன்றதால வந்து பார்த்திங்கன்னா நிறைய வண்டி போயிட்டே தான் இருக்கும். 24/7 வந்து ட்ராவலில் தான் இருக்கும். சேலத்துலேருந்து பெங்களூர் போகிற வழியில் வந்து மஸ்டான ரோடுன்னு சொல்லுவாங்க. இதை தாண்டி கொஞ்சம் தூரம் போனோம்னா தான் இந்த தொப்பூர் கணவாய்மேடுன்ற பகுதி வரும். அந்த பகுதி வந்து பார்த்திங்க அப்படின்னா அங்கே தான் நிறைய ஆக்சிடெண்ட்ஸ்லாம் நடக்கும். அதை வந்து இப்போது அரசு வந்து மறுசீரமைப்பு பண்ணலான்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க போல். இங்கேருந்து பாருங்களேன், இந்த மலைகளோட வியூ எப்படி இருக்குது பாருங்கள். ரொம்ப அழகாக சூப்பராக அருமையாக இருக்குது பாருங்கள். இதில் முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரயில் ரோடு போகுது பார்த்திங்களா, அந்த ட்ரெயின் ட்ராக்கு, இங்கே வந்து தொப்பூர்ன்ற ஸ்டேஷன் ஒன்று இருக்குது. அந்த ஸ்டேஷன் வந்து பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் சிறப்பு வாய்ந்ததுன்னே சொல்லலாம். பழமையான திரைப்படங்கள்லாம் கூட வந்திருக்கும். இந்த பவுனு தான் சொல்லிட்டு பாக்கியராஜ் சார் வந்து ஒரு திரைப்படம் எடுத்திருப்பார். அந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா இது முக்கிய இடமாக இந்த திரைப்படம் இடம்பெற்றிருக்கும். திரைப்படத்தில் வந்து இந்த பகுதி முக்கியமான ஒரு பகுதியாக இடம்பெற்றிருக்கும். இந்த மலையோட இதை பாருங்களேன், அந்த ஃப்ளைஓவர் கீழே வந்து ட்ரெயின் ட்ராக்கு, மேலே வந்து பார்த்திங்கன்னா இப்போ இந்த பகுதி வந்து சேலம் நோக்கி போகிற பகுதி. இப்போ தருமபுரி டிஸ்ட்ரிக்ட்லேருந்து சேலம் நோக்கி போகிற வாகனங்கள்லாம் இது மேலே போயிட்டுருக்கு. ட்ரெயின் ட்ராக் பாருங்கள். இங்கேருந்து வந்து தொப்பூர்லேருந்து இந்த பக்கம் போனோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வே பார்த்தீங்க அப்படின்னா ஓமலூர் சேலம் நோக்கி போகிற பகுதி இது. இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த ட்ரெயின் ட்ராக் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஹில்ஸு உள்ளே தான் பூந்து போகிற மாதிரி இருக்கும். பார்க்கவே ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்கும், அழகாகவும் இருக்கும். இந்த ரோடு பாருங்கள் எவ்வளோ அழகாக சூப்பராக கேப்சர் பண்ணிருக்கேன் பாருங்கள். இந்த மலையை ஒட்டின பகுதின்றனால வந்து பார்த்திங்கன்னா நல்லா இந்த டைமில் வந்து மலையெல்லாம் கொஞ்சம் காஞ்சி போயிருக்கு வெயில் காரணத்துக்காக. மற்ற நாட்களில் நீங்கள் போனீங்க அப்படின்னா பச்சை பசேல்னு சூப்பராக அழகான ஒரு தோற்றத்தை நீங்கள் வந்து பார்க்கலாம். டாப் ஏங்கலில் பாருங்கள், அதாவது இந்த மலையை ஒட்டின பகுதி இருக்குது பார்த்திங்களா, இந்த இடத்துலலாம் வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்ன கிராமங்கள்லாம் இருக்கும். பார்க்கவே ரொம்ப அழகாக சூப்பராக இருக்குது பாருங்கள். சூரியன் வர மறையக்கூடிய ஒரு அழகான காட்சியை பார்க்குறீங்க. ரொம்பவே சூப்பராக இருக்குது பாருங்கள். நான் இன்னும் க்ளோஸ்அப் எடுக்கலான்னு பார்த்தேன், பட் வந்து காற்றோட வேகம் அதிகமாக இருந்ததுனால எனக்கு கவர் பண்ண முடியல. இப்போ இந்த பகுதி இந்த பார்க்குறீங்க இல்லையா, இந்த வே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சைடு வந்து பார்த்திங்கன்னா தருமபுரி நோக்கி தொப்பூர், இதுக்கு அடுத்த ஸ்டாப் வந்து தொப்பூர், அதுக்கப்புறம் வந்து தருமபுரி நோக்கி போகிற பகுதி. வர வண்டி வந்து பார்த்திங்கன்னா தருமபுரிலேருந்து வந்துட்டுருக்கு. இந்த பகுதி தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்டேஷன் சொன்னோம் இல்லையா, தொப்பூர் ஸ்டேஷன், இதுதான் அந்த ரயில்வே ஸ்டேஷன். இந்த மலையை இதுக்கு மலைக்கு பின்னாடி வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு ஒரு பெரிய டேம் ஒன்று இருக்குது, தொப்பையாறு அணைன்னு சொல்லுவாங்க. அந்த டேம் இருக்குது. அதுவும் வந்து பார்த்திங்கன்னா இப்போ கொஞ்சம் வறட்சியின் காரணமாக தான் இருக்கும். இந்த மலையை பார்க்குறீங்க இல்லையா, அந்த மலையோட உச்சியில், அதாவது பாதி வரைக்கும் ஏறிட்டு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மலையோட சிறப்புன்னு பார்த்தீங்கன்னா வனகொண்டா மலைன்னு சொல்லுவாங்க. இந்த மலைக்கு நீங்கள் பாதி வரைக்கும் ஏறிட்டீங்க அப்படின்னா அங்கேருந்து பார்த்தா உங்களுக்கு மேட்டூர் டேமோட ஃபுல் வியூ தெரியும். எந்தளவுக்கு தண்ணி இருக்குன்ட்டு நீங்கள் இங்கேருந்தே பார்க்கலாம். அந்தளவுக்கு ஒரு சூப்பரான மலை அது. இந்த மலைக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிவன் பெருமான் கோயில் ஒன்று இருக்குது. அது வந்து ஆதி காலத்துலேருந்து அதுவே உருவான ஒரு கோயில். அதோட சிறப்பம்சம்னு பார்த்தீங்க அப்படின்னா பக்கத்தில் வந்து ஒரு என்ன சொல்கிறது, இந்த இடி மின்னலில் வந்து ஒரு பாறை மேலே விழுந்து அந்த பாறை வெடித்து வந்து அங்கே வந்து தண்ணி இருக்கும். இந்த சீசனில் போனால் கூட தண்ணி நீங்கள் பார்க்கலாம். அந்த கோவிலுக்கு அபிஷேகங்கள் மற்றும் பொங்கல் இடுற சமயத்தில் வந்து பார்த்திங்கன்னா அதுலேருந்து தண்ணி எடுப்பாங்க. ரொம்பவே சிறப்பாக இருக்கும் கோவில்.
கோவில் கமிட்டி வந்து பார்த்திங்கன்னா நம்ம வில்லேஜ்லேருந்து இப்போது செங்கல் இதெல்லாம் கொண்டு போயிட்டு மேலே வந்து கொஞ்சம் ஸ்டெப்ஸ் எல்லாம் போட்டிருக்காங்க. நல்லாவே இருக்கும். புரட்டாசி மாதம் ஆடி மாதம் இதெல்லாம் வந்து கோயிலுக்கு மலைக்கு வந்து பார்த்திங்கன்னா சின்ன பசங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாம் மலைக்கு மேலே ஏறுவாங்க. அது வந்து தனி சிறப்பு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா மேலே லைட்லாம் போட்டிருப்பாங்க. அதுவும் நல்லா அழகாக தான் இருக்கும். சோலார் லைட்டு போட்டிருக்காங்க. நல்லா விசேஷ நாட்களில் வந்து பூஜைலாம் நடக்கும். இந்த ரோடு வியூ பாருங்களேன். ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா ட்ரெயின் ட்ராக்கு, இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா 4 வே. இந்த பக்கம் 2 வே, அந்த பக்கம் 2 வே. அழகாக வந்து டோட்டலாக டாப் ஆங்கிள் வரைக்கும் கவர் பண்ணிருக்கேன் பாருங்கள். ரொம்ப அழகாக இருக்குது. இந்த கீழே நிலம் தெரியுது பார்த்தீங்களா? இந்த நிலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போது அதான் அந்த இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா பொங்கல் சமயத்தில் வந்து பார்த்திங்கன்னா பூ போட்டிருப்பாங்க, சாமந்தி பூ. இந்த வியூலாம் எடுத்தோம்னா செமையாக இருக்கும். செம அழகாக சூப்பராக இருக்கும் உங்களுக்கு. கண்டிப்பாக நான் அதையும் வந்து நான் வீடியோவாக எடுத்து போட ட்ரை பண்ணுறேன். இது ஃபுல்லாகவே வந்து வனத்துறையை சார்ந்தது தாங்க. இது ஃபுல்லாகவே இந்த ரோடு வந்து பார்த்திங்கன்னா டுவோர்ட்ஸ் அப்படியே சேலம், அந்த பக்கம் கோயம்புத்தூர் போகிற வழிகள்லாம் முக்கியமான வழித்தடங்கள். இந்த பக்கம் போனீங்க அப்படின்னா தொப்பூர், தருமபுரி, கிருஷ்ணகிரி, ஓசூர், பெங்களூர் போகிற வண்டிங்கள்லாம் இந்த பக்கம் போகும். சரி, சும்மா டாப் ஆங்கிள் ட்ரை பண்ணுவோமேன்னு சொல்லிட்டு நான் வந்து ஈகிளோட வியூவில் எடுத்தேன். உண்மையிலேயே வீடியோ ரொம்ப நல்லா வந்திருக்கு, அருமையாக இருக்குது. கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் நான் நம்புகிறேன். பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த பெல் பட்டனையும் தட்டி விடுங்க. அடுத்த வாட்டி நான் ஊருக்கு போனோன்னா கண்டிப்பாக இதை விட பெட்டராக நான் வீடியோ எடுத்து போஸ்ட் பண்ண ட்ரை பண்ணுறேன். இந்த ரோடோட வியூ தான் மேஜராக வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி வந்து இது ரொம்ப குறுகலான பாதையாக இருந்தது. இப்போ தான் ரீசெண்டாக வந்து போட்டிருக்காங்க இந்த ரோடு. நல்லா அருமையாக இருக்குது. எல்லாமே இப்போ 4 வழி சாலையாக மாற்றினால ரொம்பவே பிரம்மாண்டமாக போடுறாங்க. நெடுஞ்சாலைத்துறை வந்து நல்லா சிறப்பாக பணியாற்றுறாங்க தான் சொல்லணும். இந்த மலை அடிவாரத்தில் வந்து பார்த்திங்கன்னா விவசாயம் தான் பெரும்பாலும் நடக்கும். இங்கே வந்து சாமந்தி பூ, பூக்கள் நிறைய வைப்பாங்க. மல்லிகைப்பூ, நெல், தென்னை மரம், வாழை இந்த மாதிரி போடுவாங்க. இந்த பிளேஸோட பேர் அது வந்து பார்த்திங்கன்னா மலையோட பேர் வந்து வனம்கொண்டா மலை அப்படின்னு சொல்லுவாங்க. அதனை ஒட்டி பார்த்திங்கன்னா பல குக்கிராமங்கள்லாம் இருக்குது. எல்லாமே வந்து சூப்பராக அழகாக இருக்கும். எல்லாமே சுற்றி வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு டோட்டல் ஏரியாவை சுற்றி வந்து பார்த்திங்கன்னா மலைகளாக இருக்கும். சென்டரில் வந்து அங்கங்கே சின்ன சின்ன வில்லேஜஸ்லாம் இருக்கும். இந்த நீங்கள் சப்போஸ் மேட்டூர் போனீங்கன்னு வச்சுக்கலாம், தருமபுரிலேருந்து வர வண்டி வந்து தொப்பூர்லேருந்து தான் வந்து மேட்டூர் போக முடியும். மேட்டூர் வந்து ரொம்ப ஃபேமஸான இது முனியப்பன் கோயில், மேட்டூர் டேம், இந்த மாதிரி பல சிறப்பம்சங்கள் உண்டு. நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திப்போம்.